இப்ப நம்ம தமிழிசை பக்கம் போவோம். சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அக்கா தமிழிசை வேற பக்கம் போயிட்டாங்க. எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்கன்னு பாருங்களேன். பதில் சொல்றதை விட சமாளிக்கிறது தான் கஷ்டமோ கஷ்டம். அததான் இப்ப நம்ம அக்கா தமிழிசையும் செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் 100 ரூபாய் எங்க கேட்கறவங்க வாய்ப்பு வச்சு எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுக்கறேன்னாருல கேஸுக்கு மானியம் எங்க கொடுத்தாரு? அப்ப நீங்க கொடுக்க சொன்ன 100 ரூபாய் நீங்க கொடுக்க மாட்டீங்க. உலகமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது கேஸை கொண்டு நம்மகிட்ட கொண்டு கொடுக்கற போது நீங்க வியாகியானம் பேசுவீங்களா? 100 ரூபாய் எங்கன்னு கேளுங்க. நான் இப்ப கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, கேஸுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் 100 ரூபாய் எங்க அந்த 100 ரூபாய்? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 200 ரூபாய் கொடுத்து எழுத வைப்பாங்க. நான் எங்க 100 ரூபான்னு கேட்டா 200 ரூபாய் யூபிஸ் 100 ரூபாய் எங்க இவர்கள் கேட்டார்கள், இவர் சுட்டத்தல பரட்டத்தல கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கான்னு எழுதுவாங்க. அதை பத்தி கவலை இல்ல. உலகமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டு மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆன்மா என்பதை எல்லாரும் கொஞ்சம் புரிந்து கொண்டு பாராட்டுங்க. ஸ்டாலின் பாராட்ட மாட்டாரு. நான் கேட்கிறேன், கேட்டுட்டு முத அந்த 100 ரூபாய் மானியத்தை கொடுத்துட்டு அப்புறம் கேஸை பத்தி பேசுங்கன்னு சொல்றேன். என்னங்க இவங்க 3000 5000 அக்கௌண்ட்ல வந்திருக்கிற நேரத்துல 100 ரூபாய் எங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. எல்லாமே சிரிப்பா தானே இருக்கு. இப்ப நம்ம செல்லூர் ராஜு பக்கம் போவோம். அமைச்சர் ரகுபதி பிரதமர் மோடிய போட்டு தாக்கி இருக்காரு. தமிழ்நாட்டுல பொம்மையாட்சி நடக்குதுன்னு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காரு. திமுக தங்கத்தை கட்டி கட்டியா கொடுத்தா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு. தங்கம் விற்கிற விலையில தங்கத்தை கட்டியா கொடுத்தா யாராவது வாங்காம இருப்பாங்களா? ரொம்ப தான் ஓவரா பேசி இருக்காரு செல்லூரார். நம்மை பொறுத்தளவுக்கு மக்கள் நம் பக்கம், மக்கள் தான் எஜமானர்கள். இந்த ஆட்சியாளர்கள் தங்க கட்டியாக கொடுத்தாலும் மக்கள் இந்த அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு மக்களுடைய மனநிலை அதுதான். இன்னைக்கு தமிழக மக்கள் விழித்துக் கொண்டார்கள். போதை ஆட்சி, அவங்க அடுத்த தலைமுறையை இன்றைக்கு பால்படுத்துகிற ஆட்சி, இருக்கிற தலைமுறையை கெடுத்த ஒரு ஆட்சி எதுன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது ஆதி முதல் அந்த வரை ஊழல் தான். அது விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணக்கூடியது. இன்னும் நகரமைப்பை எடுக்கல. நகரமைப்பை பார்த்திருந்தா பல கோடி ரூபாயின் ஊழல் நடந்திருக்கு.